ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பிரியாணி செய்யுங்க. நல்லா உதிரி உதிரியாக ஜூஸியாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு பிரியாணி வரும். வாங்க பிரியாணி செய்ய போகலாம். அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து பொரிய விட்டு, அதில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அறுத்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே கழுவி வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தோடு அந்த கொத்தமல்லி புதினா சேர்த்து வதக்கும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்ல வெங்காயத்தை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. அது நல்ல ப்ரௌன் கலரில் வரணும், கருகிடக்கூடாது. நல்ல பொன்னிறமாக வரவும் அதில் 2 தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்க விடணும். நம்ம அவசரமாலாம் செய்யக்கூடாது. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி இருந்தால் தான் பிரியாணியோட டேஸ்ட் கிடைக்கும். ஒரு சில தக்காளி வதங்காது. அந்த ஸ்டேஜில் நீங்கள் கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க, வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடை போனதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். வத்தல் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா இது எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே சுருள வதக்குங்க. அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நல்லா வதக்குங்க. இடையில அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லா கிண்டி விடுங்க, கைவிடாமல். நல்லா பாருங்கள், அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டாச்சு. நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்குமே நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். நம்மளுக்கே தெரியும் ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது. அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கறியை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ கறி சேர்த்துருக்கேன். பிரியாணியில் சேர்த்த கறி நாங்கள் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டோம் விரும்பி, அதனால் நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா குவான்டிட்டியை கூட்டிக்கோங்க. இந்த கறியையும் நம்ம மசாலாவோட நல்லா கோட்டாகிற மாதிரி கிண்டி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை அதோடு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 உலக்கு அரிசியை கழுவி நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ அளவு தண்ணி வைக்கணும். எப்பயுமே 1:2 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அளவு தண்ணி வைங்க. நார்மல் அரிசிக்கு, நம்ம பிரியாணி ரைஸு, பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா அப்படின்னா அதுக்கு வேறு. நம்ம நார்மல் ரைஸுக்கு 1:2 அப்படின்ற இதில் வைங்க. அப்போ தான் பிரியாணி குழையாமல் கருகாமல் வரும். இப்போது உப்பு போட்டு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிண்டி விட்டு குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டுருங்க. 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி வந்திருக்கு. நீங்கள் இதே ஸ்டெப்பில் உங்கள் வீட்லேயும் பிரியாணி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. முக்கியமாக அந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு டிப்பு, வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும். அடி பிடிக்கக்கூடாது வதக்கும்போது. இதுதான் டிப்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.